குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 1/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை, விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள். நவமி திதி காலை 1 மணி வரைக்கும், கேட்டை நட்சத்திரம் மாலையில் வரைக்கும், தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், நந்த நவமி. நாளைக்கு தியாஜிதம், அமிர்த யோகம், சித்த யோகம். கேட்டை நந்த நவமி. மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் வளையல் விட்டருளிய காட்சி. இரவு சுவாமிக்கு பட்டாபிஷேகம். சுவாமி அம்பாளுக்கு தங்கப்பல்லக்கில் பவனி. இன்று சூரிய உதயம் 6:04, சிம்ம நாளிகை 2:43. திதி நவமி திதி. நவமி திதி ராமபிரானுக்குரியது. அதனால் ராமபிரானை வழிபடுவதும் மிக மிக சிறப்பு. இன்று ராம் ராம் ராம்னு சொன்னாலும் போதும், நம்ம ராமரை கும்பிட்டால் ஆஞ்சநேய பகவானும் விடுவார். அதனால் இருவரையும் சேவித்த பலன் கிடைக்கும். நவமி தினத்தன்று ராமபிரானை வணங்குவது மிக மிக சிறப்பு. நவமி திதி என்று நல்ல திதி நவமி திதி. எல்லோரின் மீதும் பாசமாக இருப்பது நன்று. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், கேது, புதன், கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் சனி, ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 6:15 to 7:15, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 7:30 to 9. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், கரணம் 10:30 to 9 to 10:30, ராகு காலம் 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. பரணிக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். இன்றைய ராசி பலன்: மேஷம் ஆர்வம், ரிஷபம் தேர்ச்சி, மிதுனம் வரவு, கடகம் கவலை, சிம்மம் வெற்றி, கன்னி முயற்சி, துலாம் போட்டி, விருச்சிகம் மனுஷம், தனுசு நன்மை, மகரம் சுகம், கும்பம் கவனம், மீனம் மேன்மை. கவனமாக இருக்க வேண்டிய ராசி: கடகம், துலாம், கும்பம். இந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைக்கு கஜலக்ஷ்மி விரதம் ஆரம்பம். கஜலக்ஷ்மி விரதம், குங்குளியப்ப நாயனார் குரு பூஜை. எதுவும் தானாக வருவதில்லை, நாம் தான் முயன்று பெற வேண்டும். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியமும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதுக்க நவமி கேதாரேஸ்வர விரதம் ஆரம்பம். நாளைக்கு கஜலக்ஷ்மி விரதம், ஆவணி மூலம். அதனால் இன்றைக்கு இப்படி அழகான ஆகஸ்ட் மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து செப்டம்பர் மாதத்தை நாம் வரவேற்று கொண்டிருக்கிறோம். இன்று வரவேற்று முடித்து விட்டோம். அதாவது நமது வாழ்க்கை 5 பூதங்களிலேயே அடங்குகிறது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமிமலை, 5ஆம் படை வீடு திருத்தணி, 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை.
திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் ஆற்றுப்படுத்துதல் என்பதற்கு வழிபடுத்துதல் என்பது பொருள். அதன்முறைப்படி அதாவது துயரங்களில் சிக்கியிருப்பவர்களை வழிபடுத்தும் நூலே திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உரிய நாள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா முருகா, திருத்தணி மலை மீது எழுந்திருக்கும். பயம் போக்கும் பிரத்யங்கரா. ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம ஏவல் பில்லி சூனியம் இருக்குன்னா பிரத்யங்கரா படம் இருக்கணும். ரொம்ப தொழில் செய்கிற இடத்துல இதாக இருந்ததுன்னா பிரத்யங்கரா கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் அமாவாசையில் யாகம் நடக்கும். நமது முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா கூட அங்கே போய் தான் அந்த மிளகாய் யாகத்துக்கு மிளகாய் கொஞ்சமாக ஒரு 100 இருந்தால் கூட போதும், இல்லை 100 நெய் ஒரு 50 வாங்கி கொடுத்தோம்னா நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் எதிரிகள் பயம் நீங்கும். பிரத்யங்கரா கோயிலுக்கு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா. பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் தடைபடுகிறது திருமணம், அதற்கேற்ப பரிகாரம் செய்ய வேண்டும். பொதுவாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். பக்திக்கு பயம் தேவையில்லை. கோயில் சொத்தை திருடுதல், மற்றவருக்கு தீங்கு செய்தால்தான் பயப்பட வேண்டும். நேர்த்திக்கடனை எத்தனை நாட்களுக்குள் செலுத்த வேணும்? ஏழை பிரார்த்தனை 7 வருஷம். 7 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் செலுத்தலாம். பிரபஞ்சம் என்பது நீர், நிலம், காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் இந்த உலகத்தை குறிக்கும். உயிர்களை வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை இந்த பிரபஞ்சத்தில்தான் கடவுள் படைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்களாக நிலம் காஞ்சிபுரம், நீர் திருவானைக்கா, தீ திருவண்ணாமலை, காற்று காளகஸ்தி, வானம் சிதம்பரம் ஆகியவை உள்ளன. ஆகையினால் பிரபஞ்சம் என்பது இந்த 5 பூதங்களையே குறிக்கும். திருப்தியே பெரும் செல்வம். போதும் என்கின்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். திருப்தியே மிகப்பெரிய செல்வம். பாவத்தின் திறவுகோல் ஆசை, ஞானத்தின் திறவுகோல் அன்பு. புத்தரை கும்பிட்டோன்னா 10 ரூபாய்க்கு கூட ஆசைப்பட முடியாதுன்னு அவ்வளவு இது மேலேயுமே ஆசையை ஒழித்தல். தாமரை இலை தண்ணீர் போல் துன்பம் மனிதனை தீண்டுவது இல்லை. எளிமையாக கண்ணியமாக இருப்பதுதான் பண்பட்ட மனிதனின் அடையாளம். தடைகளில்லா மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாக நேரிடும். உடல், நாக்கு, மனம் 3ஐயும் அடக்கியாள்பவனே உண்மையான அடக்கம் கொண்டவன். ஒருவனுக்கு வரும் நன்மை தீமைக்கும் அவனவன் செயல்களே காரணம். அன்பே உலகின் மகாசக்தி. இதை அறிந்தவன் வாழ்வே அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் அழிந்தே தீரும். ஆகையினால் ஆசைப்படாதீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பணத்திற்காக ஏங்கி தவிர்க்கிறோம். ஆனால் கடவுளுக்காக நாம் ஏங்கி அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். கடன் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது?
கடவுளையும் நினைக்கிறோம், கடனையும் நினைக்கிறோம், கஷ்டமும் படுறோம். வரம்தா வரதா வரம்தா, துணிவே துணை, வரதா வரம்தா. அருமையாக இருக்கு. கடவுள் என்பவர் தூணிலும் இருக்கிறார், துணிவிலும். அவ்வளவு ஏன் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். நம்ம மனதில் தான் கடவுளை நிலைநிறுத்தணும். அதனால் வரதா வரந்தா வரதா. ஆகம விதிகளை பின்பற்றி கோயிலை கட்டுவதுதான் சரியான முறை. பெரிய அளவில் செலவழித்து கோவில் கட்ட பணம் வாய்ப்பு இல்லாவிட்டால் சாதாரண கூரை வைந்து கூட வழிபாடு நடத்தலாம். பக்தி எனும் அன்பு உணர்வு இருந்தால் போதும், கடவுள் அங்கு எழுந்தருளி அருள்பாலிப்பார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல், நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாராயணா நலம் தரும் மந்திரம், நாராயணா நலம் தரும் மந்திரம், நாராயணா. கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த கிருஷ்ணர். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் முடிந்த இதை எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணேன் 2000 இதிலேருந்து. அதனால் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பண்ணுங்கள். வீடியோ போடுறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போடுறேன். அதனால் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்து